வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த யூடியூப் சேனலில் தினத்தினம் ஒரு வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் எல்லா வீடியோஸையும் பாருங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் ஸோ அவங்களுடைய டவுட்ஸ் என்ன, அவங்களோட இண்டஸ்ட்ரியில் வர ப்ராப்ளம் என்ன, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்லன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துலையும் இந்த இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்கள் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது. ஸோ இந்த வீடியோஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் சொல்லும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, ஸோ எல்லாருக்கும் நன்றி. ஸோ அடுத்தபடியாக இன்றைக்கி வந்து நான் இப்போ எடுத்துக்கிட்ட டாபிக் வந்து டிரான்சிஸ்டர். ஓகேங்களா? ஸோ டிரான்சிஸ்டர் தான் இன்றைக்கி எடுத்துக்கிட்ட டாபிக். ஏன்னா இதை பற்றி பல பேர் கேட்டிருக்கீங்க என்கிட்ட. ஸோ எல்லாருக்காகவும் தான் இன்றைக்கி இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ டிரான்சிஸ்டர் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ரொம்ப பெருசாக வந்து நீங்கள் வந்து மனசில் போட்டு குழப்பிக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ டிரான்சிஸ்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிரான்சிஸ்டர் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் த ரெசிஸ்டர். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. டிரான்சிஸ்டர்னா ட்ரான்ஸ்ஃபர் த ரெசிஸ்டர், அவ்வளோதான் டிரான்சிஸ்டர். அது என்னங்க ட்ரான்ஸ்ஃபர் த ரெசிஸ்டர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, லோ ரெசிஸ்டன்ஸில் இருக்கிற சிக்னலை ஹை ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து மாற்றும். ஸோ அதுதான் வந்து டிரான்சிஸ்டர். இது எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு சுவிட்சிங் டிவைஸ். இது வந்து ஒரு சுவிட்சிங் டிவைஸ் உள்ள இந்த மூவ்மெண்ட் பார்ட்ஸும் இருக்காது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கான்டாக்டர் இருக்குன்னா, ஸோ கான்டாக்டர் நீங்கள் சப்ளை கொடுக்கும்போது என்ன ஆகும், அது உள்ள இருக்கிற மூவிங் பார்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மூவிங் பார்ட்ஸ் தான் ஆக்டிவேட் ஆகி அதை கான்டாக்டர் வந்து ஆன் அண்ட் ஆஃப் பண்ணும். ஸோ இதே வந்து டிரான்சிஸ்டர் வச்சு பண்ணும்போது டிரான்சிஸ்டர் வந்து சேம் சுவிட்சிங் டிவைஸ். இன்புட்டுக்கு என்ன சிக்னல் கொடுக்குறோமோ அது அவுட்புட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுது. ஆனால் இதில் வந்து எந்த மூவிங் பார்ட்ஸும் இருக்காது. ஸோ சேம் எஸ்எஸ்ஆர். ஓகேங்களா? ஸோ எஸ்எஸ்ஆர் ஃபங்க்ஷன் வேறு, ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் வேறு, இதோட ஒர்க்கிங் ஃபங்க்ஷன் வேறு. ஸோ எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொன்னேன், நோ மூவிங் பார்ட்ஸ் என்கிற அந்த உதாரணத்துக்காக அப்படி வந்து சொன்னேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் டிரான்சிஸ்டர். ஸோ டிரான்சிஸ்டருங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் த ரெசிஸ்டர். ஸோ இதுதான் வந்து டிரான்சிஸ்டர். ஸோ இதை வந்து இன்னொரு மாதிரியாக சொல்லுவாங்க. ஸோ எப்படி சொல்லுவாங்கன்னா, பேக் டு பேக் ஜங்ஷன் டயோட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ பேக் டு பேக் ஜங்ஷன் டயோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னங்க பேக் டு பேக் ஜங்ஷன் டயோட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டிரான்ஸ்ஃபருங்கிறது பிஎன்என்பி, அதாவது பிஎன்பிஎன் அப்படிங்கிற ரெண்டு ஜங்ஷன் இடையில வந்து ரெண்டு ஜங்ஷன் கொஞ்சம் இருக்கும். ஸோ ரெண்டு ஜங்ஷன் லேயரில் கொண்ட ஒரு டிவைஸ் தான் ஒரு டிவைஸ் தான் வந்து இந்த டிரான்சிஸ்டர். ஸோ இதில் வந்து ரெண்டு ஜங்ஷன் லேயர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு ஜங்ஷன் லேயர்ஸ் பக்கத்தில் இருக்கும். ஸோ பிஎன்பி அப்படின்னு நீங்கள் வந்து எழுதுனீங்கன்னா, கோடு போட்டு எழுதிங்களா, 3 கட்டம் போட்டுருப்பீங்க. ஸோ 3 கட்டம் போட்டு பிஎன்பி அப்படின்னு எழுதினீங்கன்னா, இடையில அந்த ரெண்டு கோடு வந்து பாருங்களா, அந்த ரெண்டு கோடு தான் ரெண்டு ஜங்ஷன்ஸ். ஸோ ரெண்டு ஜங்ஷன் பக்கத்தில் இருக்கிறதுனால இது வந்து பேக் டு பேக் ஜங்ஷன் டயோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யாராச்சும் உங்கள் பேக் டு பேக் ஜங்ஷன் டயோட் என்னன்னு கேட்டால், ஸோ அது என்ன புதுசாக ஒரு டயோட் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க. தட் இஸ் கால்ட் டிரான்சிஸ்டர். ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து டிரான்சிஸ்டர் பற்றி ரெண்டு விஷயம் சொல்லிட்டேன். ஒன்று வந்து ட்ரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டர், இது வந்து ரெண்டாவது வந்து சுவிட்சிங் டிவைஸாக வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ மூணாவது வந்து இட்ஸ் பேக் டு பேக் ஜங்ஷன் டயோட். ஓகேங்களா? 3 விஷயத்தை பற்றி பார்த்துட்டோம். ஸோ இப்போ அடுத்து வந்து இது வந்து சிம்பிளாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து சின்ன டயக்ராம் மூலமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வாங்க டயக்ராம் பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஸோ டிரான்சிஸ்டரோட அமைப்பு, அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டர். ஸோ இது வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர். ஸோ எப்படி நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன்னா, எழுதுறது வச்சு பாருங்கள், பிஎன்பி என்பிஎன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டர். ரெண்டாவது இது வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர். இது ரெண்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்துலேயும் சேம் 3 டெர்மினல்ஸ் இருக்குது. பேஸ் எமிட்டர் கலெக்டர்னு சொல்லிட்டு 3 டெர்மினல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 3 டெர்மினல்ஸில் இப்போ வந்து இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸோ நான் ஏற்கனவே வந்து பேக் டு பேக் ஜங்ஷன் டயோடு இதுக்கு பேருன்னு சொன்னேன். ஏன் அப்படி சொன்னேன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு ஜங்ஷன்ஸ், அதாவது என்பிஎன், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜங்ஷன் இருக்குது பாருங்களேன், இது ஒரு ஜங்ஷன், இதை தான் வந்து ஜங்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு ஜங்ஷன் பக்கத்தில் இருக்கிறதுனால இது வந்து பேக் டு பேக் ஜங்ஷன் டயோடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஃபர்தராக அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, இப்போ எனக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமைப்பில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்பியில் இருக்குல்ல, ஸோ இதில் வந்து இந்த 3வது லேயர், ஸோ இந்த இந்த கலெக்டர் ஜங்ஷன் இருக்குல்ல, இந்த கலெக்டர் லேயர். ஸோ இது எப்போதுமே வந்து மற்ற 2 லேயரோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து அளவு வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து அளவு அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பேஸ் வந்து மற்ற 2 லேயரோட கம்பேர் பண்ணும்போது இதோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், சின்னதாக இருக்கும். நான் வரையும் போது கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிட்டேன், ஆனால் இது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து வித்தியாசம். ஸோ இருக்கிறதுல பெரிய லேயர் வந்து கலெக்டர். ஸோ பேஸ் ரொம்ப சின்னது, எமிட்டர் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அவ்வளோதான். இதுதான் வந்து இதோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அடுத்து வந்து இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ இந்த எமிட்டர் டு பேஸ் வந்து எப்போதுமே வந்து ஃபார்வர்ட் பேஸில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ எப்போதுமே வந்து ஃபார்வர்ட். ஸோ கலெக்டர் டு பேஸ் வந்து எப்போதுமே வந்து ரிவர்ஸ் பேஸில் தான் வந்து கரெக்ட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ எமிட்டர் டு பேஸ் எப்போதுமே வந்து ஃபார்வர்ட் பேஸில் இருக்கணும். கலெக்டர் டு பேஸ் வந்து எப்போதுமே வந்து ரிவர்ஸ் பேஸில் இருக்கணும். ஸோ இவ்வளவு தான் வந்து டிரான்சிஸ்டரோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதை வந்து ஏற்கனவே நான் வந்து சொல்லிட்டேன். இது வந்து எதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க, இது வந்து சுவிட்சிங் டிவைஸாக வந்து
இது யூஸ் பண்ணுறாங்க. என்ன ஸ்விட்சிங் டிவைஸை வந்து யூஸ் பண்ணுறாங்க, லோ ரெசிஸ்டன்ஸ் சிக்னலை வந்து ஹை ரெசிஸ்டன்ஸ் சிக்னலை வந்து மாற்றுது, அவ்வளோதான். ஸோ அதுதான் வந்து இதோட ஒர்க்கு. ஸோ இதை தவிர்த்து வேறு இதில் என்ன இருக்குது சொல்கிறதுக்கு, இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் இதில் எனக்கு டவுட் இருந்தால் கேட்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து இதோட சிம்பிள்ஸ் போய் பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இதோட சிம்பிள்ஸ்லேருந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் வந்து கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சிம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து டிரான்சிஸ்டரோட சிம்பிள். ஸோ இப்படி தான் டிரான்சிஸ்டரோட சிம்பிள் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டர், இது வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர், ஓகேங்களா. ஸோ இது என்னங்க பிஎன்பி டிரான்சிஸ்டர், என்பிஎன் டிரான்சிஸ்டர், இது எப்படி வந்து நம்ம வந்து டக்குன்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா இருக்குது. இது எப்போதுமே நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டவுட்ஸே எப்போதுமே வராது, ஓகேங்களா. என்பிஎன் அப்படிங்கிறது இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ இது அப்படியே இப்படி டிவைட் பண்ணுங்க, இப்படி போட்டிங்கன்னா இதுதான் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன், ஓகேங்களா. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது இதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ பிஎன்பி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பேஸ், ஓகேங்களா. ஸோ இது வந்து பேஸ். அப்போ வந்து இங்கே எண் வந்து பேஸாக இருக்குது. ஸோ எண்ணுங்கிறது நீங்கள் வந்து இப்படி இது வந்து பாசிட்டிவ் லேயர், இது வந்து நெகட்டிவ் லேயர் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ இப்போ எண்ணுங்கிறது வந்து நெகட்டிவ் லேயர், அப்போ பேஸுக்கு வந்து நெகட்டிவ் கொடுப்பாங்க, ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து பிஎன்பி. அப்போ வந்து பேஸுக்கு வந்து நெகட்டிவ் கொடுக்குறதுனா எப்படி, பேஸுக்கு வந்து நெகட்டிவ் கொடுக்குறதுனா எப்படி, இதுதான் வந்து சர்க்கியூட். இப்போ வந்து இது வந்து ஒரு சிம்பிள், ஓகேங்களா. இது வந்து ஒரு சிம்பிள். ஸோ இதுக்கு வந்து இப்போ நான் நெகட்டிவ் கொடுக்க போகிறேன், எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஒரு பேட்டரி வந்து நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ இந்த பேட்டரியோட நெகட்டிவ் எண்டை இங்கே கொண்டாந்து கொடுத்துருவேன் பேஸில், ஓகேங்களா. இதோட பாசிட்டிவ் எண்டை கொண்டுட்டு போய், ஸோ இதோட பாசிட்டிவ் எண்டை கொண்டுட்டு போயிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் மூலமாக ஒரு டயோடு இப்படி வந்து கொடுத்துருவேன், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து டயோடு, அவ்வளோதாங்க. இதுதான் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேஸுக்கு வந்து நெகட்டிவ் கொடுக்குறோம். ஸோ பேஸுக்கு வந்து நெகட்டிவ் கொடுக்குறதுனால இது வந்து பிஎன்பி. ஸோ இதே பேஸுக்கு வந்து பாசிட்டிவ், இந்த பேட்டரியோட ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பவர் சப்ளை, இது வந்து பவர் சோர்ஸ்னு வச்சுக்கோங்க, இல்லைனா பேட்டரியில் பவர் சோர்ஸ் எதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பேட்டரியோட பாசிட்டிவ் அப்படியே இந்த சர்க்யூட்டை தூக்கி கீழே எங்கே போடணும், இந்த சர்க்யூட்டுக்கு அப்படியே கீழே இங்கே போட்டு இங்கேருந்து இந்த பாசிட்டிவ் தூக்கி இதில் கொடுத்தா இது வந்து பிஎன்பி அப்படியே மாறிடும், அவ்வளோதான். ஸோ பேஸுக்கு நம்ம பாசிட்டிவ் கொடுக்குறோமா, இதோட பாசிட்டிவ் கொடுக்குறோமா, நெகட்டிவ் கொடுக்குறோமா அப்படிங்கிறத பொறுத்து தான் இது பிஎன்பி டிரான்சிஸ்டரா என்பிஎன் டிரான்சிஸ்டரா அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம், ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தாங்க மேட்ரு. ஸோ டிரான்சிஸ்டர் வந்து நீங்கள் வந்து ஒரே டிரான்சிஸ்டர் எடுத்து பேஸில் நான் எப்படி மாற்றி கொடுத்துக்கிறேன் அப்படி கொடுக்க முடியாது. ஸோ டிரான்சிஸ்டர் வந்து பிஎன்பினா ஸோ பிஎன்பியாகவே டிசைனாக தான் வரும். ஸோ அதை நீங்கள் மாற்ற முடியாது. ஸோ என்பிஎன்னும் போது என்பிஎன் டிசைனாக தான் வரும். நீங்கள் அதை போய் ரெண்டுத்தையும் மாற்றிக்க முடியாது. ஸோ நான் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இப்படி சொன்னேன். ஸோ ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் வந்து டிரான்சிஸ்டர். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து பார்க்கலாம். 1 மினிட். ஸோ வணக்கம் நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து டிரான்சிஸ்டர், 2 டிரான்சிஸ்டர். ஸோ இது வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டர், இது வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர். இது வந்து ஒரு சின்னதாக ஒரு சர்க்யூட் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன், உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இந்த வந்து எப்படி வந்து நீங்கள் வந்து பிஎன்பி அப்படின்னு வந்து எப்படி வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது, என்பிஎன் அப்படிங்கிறது எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்க்யூட் மூலமாக சொல்கிறேன். ஸோ எப்படி தெரிஞ்சுக்கிறது கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் இந்த பேஸ். ஸோ இதுதான் வந்து பேஸ். அதோட ஸ்ட்ரக்சரில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்கும் ஸ்ட்ரக்சர், பிஎன்பி. இப்படி 3 லேயர் போட்டு உங்களுக்கு காட்டினால ஏற்கனவே, ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பேஸ். இந்த பேஸுக்கு நீங்கள் வந்து பாசிட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தா அது வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர், ஓகேங்களா. ஸோ பேஸுக்கு நெகட்டிவ் வோல்டேஜ் கொடுத்தா அது வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டர். ஸோ இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது இங்கே வந்து இந்த சர்க்யூட்டில் வந்து பாருங்கள். இந்த சர்க்யூட் வந்து பார்த்தா புரியும். ஸோ இது வந்து ஒரு சர்க்யூட். ஸோ இதுதான் வந்து டிரான்சிஸ்டரோட பேஸ் இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தனால அழிச்சிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து சுவிட்ச் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிமிஷம் அழிச்சிக்கிறேன். ஸோ ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இந்த சுவிட்ச் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து எமிட்டர், பேஸ், கலெக்டர். ஸோ இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் மூலமாக இது வந்து ஒரு பேட்டரி இல்லைனா வந்து பவர் சப்ளை எது வந்தால் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து கலெக்டர் வந்து இங்கே வந்து அடியில் வந்து இங்கே வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்கேன். இது எப்போதுமே வந்து 0 வோல்ட்டில் இருக்கணும். ஸோ இங்கே நெகட்டிவ் இருக்குது. ஸோ நெகட்டிவ் வோல்ட்டில் இருக்கும்போது இது வந்து 0 வோல்ட்டில் இருக்கணும் மல்டிமீட்டர். ஸோ அதனால் இது வந்து கிரவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து ஒரு எல்இடி இருக்குது, இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து இப்படி வந்து கனெக்ட் ஆகிருக்கு சர்க்யூட், அவ்வளோதான். இது சர்க்யூட்டில் இப்போ உங்களுக்கு அந்த டவுட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இது வந்து பிஎன்பியா என்பிஎன் அப்படின்னு வந்து இப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த பேட்டரியோட பாசிட்டிவ் எங்கே கொடுத்துருவோன்னு பாருங்கள். ஸோ பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல் பேஸுக்கு போயிருக்கு டேரெக்டாக, ஓகேங்களா. ஸோ பேட்டரியோட பாசிட்டிவ் பேஸுக்கு போயிருந்தால் அது வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர். ஸோ அப்போ இது வந்து ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர், ஓகேங்களா. ஸோ இதுவே இந்த பேட்டரி இங்கே போட்டிருந்தோம்னா ஸோ என்ன ஆயிருக்கும், இதோட நெகட்டிவ் பாயிண்ட் வந்து உள்ளே போயிருக்கும். பேஸுக்குள்ள நெகட்டிவ் வந்து உள்ளே போயிருக்கும். ஃபஸ்ட்டு நெகட்டிவ் தான் உள்ளே போகும், ஓகேங்களா. ஸோ நெகட்டிவ் உள்ளே போச்சுன்னா அப்போ அது வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர், சாரி
பிஎன்பி டிரான்சிஸ்டர். ஏன்னா பேஸ் என்ன இருக்குது, நெகட்டிவாக இருக்குது. ஸோ இந்த பேட்டரியை தூக்கி இங்கே கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி. ஸோ இப்போ இது வந்து பாசிட்டிவ் ஆகிடும், இது வந்து நெகட்டிவ் ஆகிடும். ஸோ நெகட்டிவ் டெர்மினல் உள்ளே போகுது பேஸுக்கு. ஸோ நெகட்டிவ் உள்ளே போச்சுன்னா அது வந்து பிஎன்பி, இதுவே பாசிட்டிவ் உள்ளே போனால் அது வந்து என்பிஎன். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து வித்தியாசம். ஸோ இது எப்படி இப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது எப்படி இப்போ ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கிளியராக பார்த்துங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இங்கேருந்து நம்ம வந்து சப்ளை கொடுக்கும்போது, பேஸுக்கு சப்ளை கொடுக்கும்போது, ஸோ பேஸ் டு கலெக்டர் இங்கேருந்து இப்படி வந்து சர்க்யூட் வந்து க்ளோஸ் ஆகுது. ஸோ சர்க்யூட் க்ளோஸ் ஆகும்போது இப்போது பாசிட்டிவ் வோல்டேஜ் இங்கே போகுது. பாசிட்டிவ் வோல்டேஜ் இங்கேருந்து இது இல்லை, இதை நம்ம அழிச்சு சொல்லி கொடுக்குறதுக்காக போட்டேன். ஸோ பாசிட்டிவ் வோல்டேஜ் இங்கேருந்து உள்ளே போகும்போது, ஸோ இதோட டிப்ளெக்ஷன் லேயர் இருக்குங்களா, அந்த டிப்ளெக்ஷன் லேயர் வந்து, அதாவது இட்ஸ் மீன்ஸ் இது நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கலாம், உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் போய் பார்த்தா சொல்லி தான் இங்கே இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து சொன்னால் ஈஸியாக புரியும். ஸோ இது நெகட்டிவ், அதாவது இந்த பேஸ் லேயர் வந்து எப்போதுமே ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அது வந்து மைனாரிட்டி ஹோலில் வந்து இது வந்து தாங்கிட்டு இருக்கும். ஸோ பி வந்து பாசிட்டிவ், ஸோ இது வந்து மெஜாரிட்டி ஹோல். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் வந்து பேஸுக்கு வந்து இங்கே வந்து பாசிட்டிவ் இதில் வந்து கொடுத்துட்டீங்க, இப்போ வந்து பாசிட்டிவ் கொடுத்துட்டீங்க. ஸோ பேஸுக்கு வந்து பாசிட்டிவ் கொடுத்துட்டு இப்போ வந்து இது வந்து கலெக்டர், இது எமிட்டர். ஓகேங்களா? ஸோ சர்க்யூட் உங்கள் சர்க்யூட் வந்து இப்படி போயிட்டுருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி போயிட்டுருக்கு உங்கள் சர்க்யூட். ஸோ இப்போ வந்து பேஸுக்கு வந்து அதே சர்க்யூட் தான், இங்கே அது பாசிட்டிவ் தான் இங்கேயும் கொடுத்துருக்கீங்க. ஸோ பாசிட்டிவ் தான் இங்கேயும் கொடுத்துருக்கீங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும், இதில் வந்து இது வந்து பாசிட்டிவ், இது வந்து மெஜாரிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ பாசிட்டிவ், ஸோ மைனாரிட்டியாக இருக்கிறது வந்து அதை வந்து அட்ராக்ட் பண்ணும் இல்லையா? ஸோ அட்ராக்ட் பண்ணும்போது இதோட ரீஜன் வந்து குறையும், இதோட ரீஜன் வந்து குறையும் போது என்ன ஆகும், இங்கே பாசிட்டிவ் இருக்கிற மெஜாரிட்டி எலக்ட்ரான்ஸ் வந்து இதில் வந்து ஹோலில் வந்து போய் ஜாயிண்ட் ஆகும். ஹோலில் வந்து ஜாயிண்ட் ஆகும்போது அப்போ இங்கே வந்து இந்த கரண்ட் ஃப்ளோ வந்து உண்டாகும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து கரண்ட் ஃப்ளோ உண்டாகும். ஸோ உங்கள் சர்க்யூட் வந்து இப்படி ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து சர்க்யூட், ஸோ எமிட்டர் டு கலெக்டர். ஸோ கலெக்டரில் தான் நீங்கள் வந்து லோட் கொடுத்துருப்பீங்க, ஸோ எமிட்டரில் வந்து இன்புட் கொடுத்துருப்பீங்க. ஸோ இப்படி தான் வந்து டிரான்சிஸ்டர் வந்து கனெக்ட் ஆகுது. இப்படி தான் வந்து டிரான்சிஸ்டர் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஒரு டிரான்சிஸ்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ இதை பற்றி இப்போ இது எதுக்காக வந்து லோ ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குற சிக்னலில் லோ ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஹை ரெசிஸ்டன்ஸுக்கு மாற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த நான் எப்போவுமே கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே சொல்லிட்டேன், இந்த கலெக்டரோட இந்த ஜங்ஷனில் ஸோ இந்த பேஸ் ரொம்ப சின்னதாகவும் கலெக்டர் பாயிண்ட் ரொம்ப பெருசாகவும் இருக்கும். நெகட்டிவ் எமிட்டர் பாயிண்ட் ரொம்ப அது கம்பேர் டு கலெக்டர் இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இருக்கிறதுலே பெரிய லேயராக வந்து கலெக்டர் இருக்கும், அதை விட அதுக்கு அடுத்தபடியாக கொஞ்சம் கம்மியாக வந்து எமிட்டர் இருக்கும். இருக்கிறதுல ரொம்ப சின்னதாக வந்து பேஸ் இருக்கும். ஸோ இருக்கிறதுல அதிகமான பாயிண்ட் இங்கே பெருசாக இருக்கிறது கலெக்டரில் தான் இருக்குது, அதிகமாக இருக்குது. ஸோ அங்கே வந்து அப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இது புரியல, இன்னும் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும், இல்லைனா உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது, அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது வந்து கரெக்டாக சொல்லுங்கள். ஸோ நம்ம அந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து ஒரு பிஎன்பி என்பிஎன் டிரான்சிஸ்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல். ரொம்ப சிம்பிள். இதை வந்து எலக்ட்ரானிக் கார்ட்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்விட்சிங் டேஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் இதோட மெயின் ப்ராசஸரே இதுதான். ஸோ இதை பற்றி சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு வந்து தெரிவிங்க. ஸோ இப்போ வந்து மெயினான பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ பிஎன்பி ஆர் என்பிஎன் டிரான்சிஸ்டர்னு சொல்லிட்டு டிரான்சிஸ்டர் 2 டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர் இருக்குது. ஸோ ஓகேங்களா, 2 டிரான்சிஸ்டருமே வந்து அதுக்கு கொடுக்கப்படுகின்ற சிக்னல் வோல்டேஜை லோ ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஹை ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து மாற்றுது. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக இதை வந்து பேக் டு பேக் ஜங்ஷன் டயோடு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது சிம்பிள். ஸோ இது கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது வந்து சர்க்யூட். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இதில். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கண்டிப்பாக போடுறேன். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.